இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஐடி ஜேஇஇ பேசிக்காக ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் கேட்ட கேள்வியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அந்த கேள்வி அப்படின்னா, யுரேனியம் இருக்குது, அதோட மாஸ் நம்பர் நிறை எண் 238, அதோட அட்டாமிக் நம்பர் 92, அதோட அணு எண் 92. அது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது. ஆல்ஃபா துகளை எமிட் பண்ணுதுங்கன்னா உமிழ்கிறது. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை உமிழ்கிறது. என்னது? யுரேனியம் ஒரு யுரேனியம் ஆட்டம் இருக்கு, அதோட நிறை எண் 238, அதோட அணு எண் 92 இருக்கு. யுரேனியம் ஐசோடோப்போட நிறை எண் 238, அணு எண் 92 இருக்கு. அது ஆல்ஃபா பார்ட்டிக்கலை உமிழ்கிறது, எமிட் பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. அப்படி ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யுரேனியத்தோட மாஸ் நம்பர் எவ்வளவா இருக்கும், அட்டாமிக் நம்பர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேள்வி. ஓகேவா? நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, யுரேனியம் ஒரு கதிரியக்க தனிமம். அப்படின்னா என்னன்னா, அது ரேடியேஷன், அதாவது கதிர் இயக்கத்தை கதிர்கள் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ரேடியேஷன் என்னது? ஆல்ஃபா கதிரியக்கம், பீட்டா கதிரியக்கம், காமா கதிரியக்கம், இல்லையா? ஸோ இந்த பார்ட்டிக்கல் எல்லாம் அது எமிட் பண்ணும். ஒரு ஐசோடோப்பாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் எமிட் பண்ணும். கதிரியக்க தனிமம், இல்லையா? ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணலாம், ஆல்ஃபா துகள் எமிட் பண்ணலாம், இல்லைனா பீட்டா துகள் எமிட் பண்ணலாம், இல்லைனா காமா துகள் எமிட் பண்ணலாம். ஸோ அப்போ யுரேனியம் இதை எமிஷன் சீரீஸை நம்ம எழுதி கண்டுபிடிப்போம். இதில் யுரேனியம் ரேடியோஆக்டிவிட்டி எலமெண்ட் தனிமம். அது எப்படி டீகே ஆகுது, சிதைவுறுது அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன் நம்ம எழுதி பார்ப்போம். அதிலேருந்து இதுக்கு தேவையான மாஸ் நம்பரு, அட்டாமிக் நம்பர், இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா என்னென்ன மாஸ் நம்பர், எவ்வளோ அட்டாமிக் நம்பர் வருதுன்னு கண்டுபிடிப்போம். கதிரியக்க தனிமமோட கொடுத்துருக்கிற மாஸ் நம்பர், யுரேனியத்துக்கு சிம்பிள் U, அதோட அணு எண் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவாங்க 92, நிறை எண் மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க 238. இதை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது யுரேனியம் ஐசோடோப். இந்த யுரேனியம் ஐசோடோப் என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ஆல்ஃபா துகளை வெளியிடுகிறது. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இல்லைன்னா ஆல்ஃபா துகளை வெளியிடுது. இது ஆல்ஃபா சிம்பிள் நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா துகள் அப்படிங்கிறத ஹீலியம் நியூக்ளியஸ்ன்னு கூட எழுதுவாங்க, ஹீலியம் அணுக்கருன்னு எழுதுவாங்க. ஹீலியத்துக்கு மாஸ் நம்பர் 4, நிறை எண் 4, அணு எண் 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுரேனியம் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை உமிழுது அப்படின்னா அதோட மாஸ் நம்பர், அதாவது நிறை எண்ணில் 4 குறையும், அணு எண்ணில் 2 குறையும். அதுதான் அதோட அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை ஒரு எக்ஸ் எலமெண்ட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை ரிலீஸ் பண்ணுது, இது ஒரு எக்ஸ் எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம என்னென்னு இப்போ எழுதுவோம், நிறை எண் 4 குறையணும். இது ஆல்ஃபா பார்ட்டிக்கலுங்கிறதுனால நிறை எண் 4 குறையணும், அணு எண் 2 குறையணும். அப்போது அணு எண் 2 குறைஞ்சிச்சுன்னா இங்கே என்ன வரும்? -2 ஆகும். அப்போது 92 -2 அப்படின்னா எவ்வளோ? 90. அதே மாதிரி நிறை எண்ணில் 4 குறையணும். நிறை எண்ணில் 4 குறைஞ்சிச்சுன்னா -4.
அப்படின்னா என்ன ஆகணும் இங்கே இதை 238ல் 4 போச்சுன்னா 234. அப்போது 234 தான் நிறை எண். ஓகேவா? ஸோ இந்த இந்த நிறை எண்ணுக்கும் இந்த அணு எண்ணும் இருக்கிறது என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தோரியம். அப்போ தோரியம் 9234. அப்போது யுரேனியம் ஐசோடோப் அதோட அணு எண் 92ம் நிறை எண் வந்து 238ம் இருக்கிறது. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை உமிழும் பொழுது தோரியமாக மாறுது இல்லையா? தோரியமாக மாறுது. அது மாறும்போது அதோட அணு எண் வந்து 90. அதோட அணு எண் ஜட்ன்னு சொல்லுவோம். நிறை எண் வந்து ஏ, அது 234. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு சரியான விடை இதில் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ சரியான விடை வந்து நிறை எண் வந்து 234 இருக்கணும். அதே மாதிரி அணு எண் வந்து 90 இருக்கணும். எது காம்பினேஷன் சரியானதாக இருக்குது? அப்போது நிறை எண் வந்து 234, அணு எண் வந்து 90. அப்போது பி தான் வந்து சரியான விடை.